முதலமைச்சராகி விஜயோட ஃபர்ஸ்ட் படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆனிச்சு. கிட்டத்தட்ட 3 நாளில் 4 நாளில் 200 கோடி ரூபாய் சம்பாரிச்சிச்சு. லியோ படத்தெல்லாம் பீட் பண்ணிருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தேட்டரில் ஆடியன்ஸும் இல்லை, சீட்டுகள்லாம் காலியாக இருக்குங்கிற ஒரு விமர்சனமும் பார்க்கப்படுது. இது எப்படி பார்க்கணும்? இது வந்து ஜனநாயகன் வெற்றியா தோல்வியா? ஜனநாயகன் படமே இல்லைங்க. அது வெற்றி தோல்வியெல்லாம் கிடையாது. அது ஏற்கனவே அது வந்து முடிஞ்சு போச்சு. தோல்வி படம் அது. அதை இவங்க கௌரவத்துக்காக அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது என்னன்னா, ஆனரபிள் சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அப்படின்னு போடுறதுக்காக இவங்க அந்த அசம்பிளியில பண்ணார் பாருங்க அப்படின்னு ஆக்ஷன்லாம், அதை வந்து ஸ்கிரீன்ல காட்டுறதுக்காக ஒரு படம் வேணும் அவங்களுக்கு. அது இந்த படத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஃபேமிலிலாம் பயப்படுற, ஃபேமிலி போக முடியாது, ஏன்னா குழந்தைகள் கூட்டு போக முடியாது. ஆனால் குழந்தைங்களோட ஃபேமிலியோட போன நம்ம காட்சிகளை, வீடியோ காட்சிகள்லாம் பார்த்து ஒரு அமைச்சரே அந்த வேலையை பார்க்குறாருங்க. ஒரு அமைச்சரே குழந்தையோட போயிருந்தாரு. அப்ப இவங்கெல்லாம் இடத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. ஆமாங்க. அப்ப இவங்க விதியை மீறுறவங்களை என்ன சொல்ல முடியும்? படம் ஃபெயிலியருங்கிறீங்களா? படம் தோல்விங்கிறீங்களா? அற்ற ஃபிளாப் சார், தோல்வி கிடையாது சார். படம் அற்ற ஃபிளாப். தோல்வி கூட கௌரவமா இருக்கும். ஆனா பிசினஸா கலெக்ட் ஆயிடுச்சுங்களா? ஆமா சார். மிரட்டி உருட்டி நீங்க உங்க காசெல்லாம் கொடுத்து டிக்கெட்டை வாங்கினீங்கன்னா அது ஓட தான் செய்யும். ஏன் 100 ரூபா விற்கிறானுங்க, 100 விற்கிறானுங்க. முறியடிச்சிருச்சு. அதெல்லாம் இல்ல. முந்தைய படத்தை இந்த படம் முறியடிச்சு. ஆக மொத்தம் தோத்து போயிட்டீங்க. ரஜினி கிட்ட தோத்து போயிட்டீங்க. ரஜினி கிட்ட தோத்து போயிட்டீங்க. என்ன படத்துல? கூலி படத்தோட முதல் நாள் முதல் காட்சி தான் ஹையஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் வசூல் பண்ணதுலயே 151 கோடி ரூபாய். உங்க படம் 100 கோடி கூட தாண்டலையே முதல் நாள். முதலமைச்சராகி விஜயோட ஃபர்ஸ்ட் படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆனிச்சு. கிட்டத்தட்ட 3 நாளில் 4 நாளில் 200 கோடி ரூபாய் சம்பாரிச்சிச்சு. லியோ படத்துலலாம் பீட் பண்ணிருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தேட்டரில் ஆடியன்ஸும் இல்லை, சீட்டுகள்லாம் காலியாக இருக்குங்கிற ஒரு விமர்சனமும் பார்க்கப்படுது. இது எப்படி பார்க்கணும்? இது வந்து ஜனநாயகன் வெற்றியா தோல்வியா? ஜனநாயகன் படமே இல்லைங்க. அது வெற்றி தோல்வியெல்லாம் கிடையாது. அது ஏற்கனவே அது வந்து முடிஞ்சு போச்சு. தோல்வி படம் அது. அதை இவங்க கௌரவத்துக்காக அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது என்னன்னா, ஆனரபிள் சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அப்படின்னு போடுறதுக்காக இவங்க அந்த அசம்பிளியில் பண்ணார் பாருங்க அப்படின்னு ஆக்ஷன்லாம், அதை வந்து ஸ்க்ரீனில் காட்டுறதுக்காக ஒரு படம் வேணும் அவங்களுக்கு. அது இந்த படத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த படத்தில் என்ன சமூக நீதி இருந்துச்சு? காரி துப்புற அதை படம் பார்த்தா மூளைக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் வரும்னு ஒருத்தர் பேசினார். அவர் சபாநாயகர். அந்த படம் பார்த்தா மூளை சுறுசுறுப்படையுமா? அடுத்தவனை வெட்டுறது, ரத்த வெறியாட்டம், கொடுமையான விஷயங்கள், கேவலமான ஆபாச டைலாக்கு, மியூட் பண்ணப்பட்ட வசனங்கள், இதெல்லாம் தான் நம்ம முதலமைச்சர் பேசுகிற படம் பேசுகிறது. இந்த படம் முதல் நாள் வசூல் 80 கோடி ரூபாய் கூட தாண்டலை, 100 கோடி கூட வரல. மீண்டும் ரஜினிகாந்துடைய சூப்பர் ஸ்டாருடைய படமாக இருந்த கூலி படத்தை மிஞ்ச முடியல. 151 கோடி ரூபாய்க்கு மேலே அது வசூல் பண்ணதா சொல்லப்பட்டுச்சு. இவங்க 100 கோடி கூட வரல. இதுக்கு இவங்க வந்து பல தியேட்டர்கள் முதல் நாள் முதல் காட்சியை ரத்து. திருத்தணியில் ஒரு FDFSன்னு சொல்லப்படுகிற முதல் நாள், இதுவரை அவருடைய 69 படங்களில் முதல் படம் முதல் நாள் காட்சி ரத்து ஆனது இதுதான். டிக்கெட் வாங்கவே ஆள் வரலன்ட்டு. ஒரு முதலமைச்சரோட படம் அப்போ என்ன லட்சணத்தில் இருக்குது பார்த்துங்க. திருத்தணியில் முதல் நாளே அந்த மாலை காட்சிகள்லாம் பல இடங்களில் டிக்கெட் காலியாக கிடக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காலியாக கிடக்குது. 100 ரூபான்னு கூவி வித்துக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு வீடியோ வைரல் ஆனிச்சு. அது என்ன 100 ரூபா? நான் நேற்று அந்த வீடியோவை பார்த்தேன். ஆமாங்க. 99 ரூபாங்க டிக்கெட் விலை. 100 ரூபா. இப்போ நீங்கள் 200 300 விற்கிறாங்க, 1000 ரூபா விற்கிறாங்க, வரமாட்டாங்கன்னு ஃபேமிலிலாம் பயப்படுற, ஃபேமிலி போக முடியாது, ஏன்னா குழந்தைகள் கூட்டு போக முடியாது. ஆனால் குழந்தைங்களோட ஃபேமிலியோட போன நம்ம காட்சிகளை, வீடியோ காட்சிகள்லாம் பார்த்து ஒரு அமைச்சரே அந்த வேலையை பார்க்குறாருங்க. ஒரு அமைச்சரே குழந்தையோட போயிருந்தாரு. அப்போ இவங்கெல்லாம் இடத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஆமாங்க. அப்போ இவங்க விதியை மீறுறவங்களை என்னன்னு சொல்ல முடியும்? இது திமிர்னு சொல்கிறதா, அதிகார வெறின்னு சொல்கிறதா, நான் என்ன ஒன்றா பண்ணுவேன், எம்எல்ஏ ஆக்ஷன் எடுக்க முடியுமா உன்னாலன்ற ஆணவத்தினுடைய உச்சம் தானே இது. ஒரு அமைச்சர் அந்த வேலையை செய்யலாமா? அப்போ சென்சார் போர்டு எதுக்குங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குது? ஏன் கொடுக்குறீங்க? விட்டுருங்க. யாரோனா போய் எங்கன்னா பார்த்து சமுதாயம் கெட்டு சீரழிட்டோம். ஒரு நல்ல படம் சொல்லுங்கள். 69 படத்தில் சமூகத்துக்கு ஏற்ற கருத்து சொல்ல படம். விஜயினுடைய படத்தில் இந்த படம் மூலமாக சமூகம் மாறி இருக்கு, இந்த சமூகத்துக்கான கருத்தை பேசியிருக்காரு, இந்த பிரச்சனையை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார் படத்தில். மற்ற நடிகர்கள் பற்றி பேசட்டுமா? மற்ற நடிகர்கள் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அஜித்தோட துணிவு படம் என்ன பேசி பார்த்தீங்களா? சூர்யாவுடைய ஜெய்பீம் என்ன பேசி பார்த்தீங்களா? ரஜினிகாந்துடைய வேட்டையன் என்ன பேசி பார்த்தீங்களா? சிவகார்த்தியோட அமரன் என்ன பேசி பார்த்தீங்களா? லப்பர் பந்து என்ன பேசி பார்த்தீங்களா? எத்தனையோ படங்களை உதாரணமாக எல்லா நடிகர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. உங்கள் படத்தில் வெறும் கமர்ஷியல், வெட்டு குத்து,
இதை தாண்டி ஒரு லைன் கூட கிடையாது அந்த ஜனநாயகன் படத்தில். இல்லை பெண்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஜனநாயகன் படம் இருக்குங்கிற மாதிரி பேசினாங்க. எப்படி இவங்களே கலப்பி விட்டுக்க வேண்டியதாங்க. ரீல்ஸ் கவர்மெண்ட் தானுங்க. என்ன ரீல்ஸ் போட்டாலும் நம்புவீங்க நீங்கள். ரீல்ஸ்ன்றது என்ன ஒரு நிமிஷம் போடுவீங்க, ஒரு நிமிஷத்தில் போய் தான் பரப்புவீங்க. ஜந்தர் மந்திருக்கு போனாரா அவர் விஜய்? போய் போலியா பரப்புறாங்களே. நீங்கள் உண்மையிலே நேர்மையாளர் தானே, தூய சக்தி தானே. அப்படி பரப்பப்பட்ட விஷயம் போலியாக இப்படி ஒரு செய்தி பரவுகிறது. நான் புதுதில்லிக்கு போகலை, ஜந்தர் மந்திருக்கு போகலை, இப்படி பரவுகிற அந்த வீடியோ போடுகிறவர்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் முதலமைச்சர் தானே, உங்கள் பிஆர் டீம் இருக்கும்ல. ஏன்னா பரப்பி விடுறதே பிஆர் டீம் தான், திருட்டு டீம் தான். தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செத்து போயிட்டாங்கன்னா கட்டணமே தேவையில்லைன்னு வட இந்திய ஊடகங்கள் பேசுறதா, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் பேசுறதா ஊடகங்கள் வருதா? இந்தியா டுடே போட்டு போய் சொல்லுதா? இந்தியா டுடே போட்டு கீழ்ச்சிட்டாங்களா? அப்போ அதெல்லாம் தடுத்து அப்படிலாம் இல்லைங்க சொல்லுறதுக்கு துப்பு இருக்கா, தைரியம் இருக்கா, திராணி இருக்கா, ஆண்மை இருக்கா? அது மட்டும் கிடையாது. நீங்கள் இன்னொரு விஷயத்த மறந்துட்டீங்க. இங்கே பாலியல் பலாத்காரம் பண்ண ஒரு அக்யூஸ்ட் வந்து தூக்கில் ஏற்றி கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பரப்பினதா. அதுதாங்க. அது எல்லாம் செய்யறது பூரா என் தம்பி ஜெகதீஷோட ரூட் மாஃபியா. இந்த மாதிரி தில்லாலங்கடி திருட்டு வேலையெல்லாம் என் தம்பி தான் செய்வான். ஜனநாயகன் படம் ஒன்றுமே இல்லைங்கிறீங்க. ஆனால் ஒரு மினிஸ்டரு 2-3 எம்எல்ஏக்கெல்லாம் படத்தை பார்த்துட்டு அழுதாங்க தேட்டரில். ஆமாங்க. படத்தில் ஒன்றுமே இல்லாட்டி எப்படி ஒரு மினிஸ்டர் அழுவார், எப்படி எம்எல்ஏக்கள் அழுவாங்க? ஐயோ, அப்படியே படத்தில் அப்படியே பெரிய கருத்து சொல்லி கீழ்ச்சி தள்ளிட்டார். தண்ணி வரல காவேரியில். அவங்க அழுதுனால மேட்டூர் டேம் திறக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை. இவங்க அழுத தண்ணியே தேட்டர் வழியாக அப்படியே ஆறா ஓடி அந்த காவிரி ஆற்றுல கலந்து எல்லா விவசாயிகளுக்கும் தண்ணி பாய்ச்சிட்டாரா? என்னத்துக்கு அழுதாங்க? எவனா ஒருத்தன் உணர்வு ரீதியாக உளப்பூர்வமாக ஒருத்தன் அழுகுறானா, முன்னாடி லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு, முன்னாடி ஆள், கேமராலாம் வச்சு அழுவானா யாராவது? அந்த பர்வேஸ்னு ஒரு அமைச்சர், பர்வேஸ் அமைச்சர் தான் அந்த வேலையை பார்த்தது. அறந்தாங்கி தொகுதி அறந்தாங்கி அவர் தான் அமைச்சர் தானே அவர். எனக்கு இந்த அமைச்சர் வேலை யார் யார் அமைச்சர்னு தெரியலங்க எனக்கு. அப்புறம் பிரபு, அப்புறம் இன்னும் சில அமைச்சர்கள், புஷியானந்து, நிறைய பேர் அழுதாங்களா? யாராவது ஒருத்தன் அழுவுறத உண்மையிலே அவர் இனிமேல் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்னு சொல்லி உளவுபூர்வமாக உங்களுக்கு வந்து அந்த வேதனை இருந்தால் கூட நீ ஒரு பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு இந்த நாடகம்லாம் போடக்கூடாது. யாரை ஏமாத்த நாடகம்? ஒரு அமைச்சர் அழுதுட்டாருன்னு உடனே ஊரில் இருக்கிற எல்லாம் அழுகுறான். அப்படியே ஏதோ இந்த ஒரு அமைச்சர் இருக்கார், அந்த விஜய் பாலாஜி ஏதோ ஒரு அமைச்சர், அவர் அப்படியே அந்த பேனரை தொட்டு அப்படியே ஞாபகம் வருது ரேஞ்சில் பாட்டு போட்டுட்ருக்காங்க. ஏன்னா நடிக்கிறதான நிறுத்திருக்காரு, வேற என்னமோ ஆயிட்ட மாதிரி இல்லை. நீங்கள் ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அச்சிங்கமா இல்லை உங்களுக்கு? இதில் வேற அப்படியே வந்து அவருக்கு வந்து இந்த பிள்ளைங்க செத்து போயிட்டாங்கன்னு அன்பில் மகேஷ் அழும்போது எப்படி ட்ராமா நாடகம் ஆனானுங்க. ஐயோ அவர் வந்து ட்ராமா பண்ணுறாரு நாடகம். இப்போ இதுக்கு என்னது? இதுக்கு என்ன பேர்? ஒரு சினிமா, கேவலம் ஒரு சினிமா. இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? அதுவும் அந்த படம் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, காரி துப்புற மாதிரி இருக்கு. ஒரு காட்சி கூட சைக்கிள். படம் ஃபெயிலியருங்கிறீங்களா? படம் தோல்விங்கிறீங்களா? அற்ற ஃப்ளாப்பு சார், தோல்வி கிடையாது சார். படம் அற்ற ஃப்ளாப்பு. தோல்வி கூட கௌரவமாக இருக்கும். ஆனால் பிஸ்னஸாக கலெக்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஆமாம் சார், மிரட்டி உருட்டி நீங்கள் உங்கள் காசெல்லாம் கொடுத்து டிக்கெட்டை வாங்கினீங்கன்னா அது ஓட தான் செய்யும். ஏன் 100 விற்கிறானுங்க, கூவி ஏன் விற்கிறானுங்க? பல வீடியோக்கள் வந்துச்சா, எங்கள் தேட்டரில் 600 ரூபா, எங்கள் தேட்டரில் 1000 ரூபா தான் டிக்கெட், இஷ்டம்னா வாங்கல வெளியே போன்றானா, வாங்கி வெளியே விற்க பார்க்குறாங்கன்னு சொன்னானா? அரசாங்கம் 199 ரூபா டிக்கெட் விலை சொல்லுது, நீ ஏன்டா 300 ரூபாய்க்கு விற்கிற, 500? அப்போ இதுவே ஊழல் தானே. ஊழலை ஒழிக்க வந்த ஆபத் பாந்தவன் என்ன சொல்லியிருக்கணும்? என் படத்தை அரசு நிர்ணயிக்க விலையை தாண்டி 1 ரூபா விற்றா கூட ஆக்ஷன் எடுப்புன்னு சொல்லியிருக்கணும்ல. இப்போ அப்படி விலைக்கு அதிகமாக விற்ற தேட்டர்கள் மேலே நடவடிக்கை எடுத்தியா? வணிக வரித்துறை என்ன பண்ணியிருக்கணும்? நேரம் போய் அந்த தேட்டரை சீல் வச்சிருக்கணும்ல, அந்த தேட்டருக்காரங்க மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கணும்ல, வழக்கு போட்டுருக்கணும், அபராதம் போட்டுருக்கணும்ல. அப்புறம் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? காசு கிடைச்சிருச்சு எங்களுக்கு நாங்கள் வந்து பெருசாக வசூல் பண்ணிட்டோம், லியோவை முறியடிச்சிருச்சு. அதெல்லாம் இல்லை. லியோட முந்தைய படத்தை இந்த படம் முறியடிச்சிருச்சு. ஆக மொத்தம் தோத்து போயிட்டீங்க. ரஜினி கிட்ட தோத்து போயிட்டீங்க. ரஜினி கிட்ட தோத்து போயிட்டீங்க. என்ன படத்தில்? கூலி படத்தோட முதல் காட்சி தான் ஹையஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் வசூல் பண்ணதுலையே, 151 கோடி ரூபாய். உங்கள் படம் 100 கோடி கூட தாண்டலையே முதல் நாள். நீ அப்புறம் 200 கோடி வாங்கி 2000 கோடி வாங்கி என்ன பிரயோஜனம்? ஆனால் ஜனநாயகன் படத்தில் எங்கள் அண்ணன் புஷியானந்த் வந்தார், அருண்ராஜ் மினிஸ்டர் வந்தார், அமைச்சர் பார்த்திபன், போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் வந்தார். இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கொண்டாட்டமாக தெரியலையா? நான் என்னத்துக்கு எந்த காலத்துலையும் நான் வந்து இப்போ எந்த படத்தையும் கொண்டாட்டமெல்லாம். புஷியானந்த் வந்ததே, புஷியானந்த் நடிக்கல, அது ஏஐ அப்படிங்கிறாங்க. ஏஐ காட்சியை வச்சு புஷியானந்த் உருவாக்கியிருக்காங்க. என்னமோ பண்ணி தொலைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் தேவைப்பட்டாங்க. இந்த காட்சியே பார்த்தீங்கன்னா எப்போவோ பூசணிக்காய் உடச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி சார் இந்த காட்சியெலாம் வந்துச்சு? இது இப்போ நடந்தது சார். அப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த படத்தில் நிறைய விஷயம் சேர்த்துருக்கீங்க. நிறைய தேட்டர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம். ஏன்னா பல தேட்டரில் ஒரு ஸ்லைடு போடணுன்னா கூட சென்சார் போர்டு அனுமதி வாங்கி தான் போடணும்.
பல இடங்களில் சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி, சமூக அமைதியை பிரச்சனை வர மாதிரி, 2 கட்சிகளுக்கு இடையில சண்டை வர மாதிரிலாம் காட்சிகள் போட்டிருக்காங்க. விருதுநகரில் விஜயபிரபாகரனுக்கு எதிராக தோத்து போயிட்டான் விஜயபிரபாகரன், நான் ஜெயிச்சிட்டேன்னு செல்வம்னு ஒரு எம்எல்ஏ அந்த ஊரில் ஒரு தேட்டரில் அந்த மாதிரி ஸ்லைடை போட்டு பெரிய பிரச்சனையாகி தேமுதிகலாம் அங்கே போய் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. தோத்து போயிட்டான்னு நீங்கள் நக்கல் அடிக்கிறிய, அசிங்கமாக இல்லை இது? எப்பவுமே ஜெயிச்சிட முடியாது. பதவி வரும்போது பணிவு வரணும். வெற்றி வரும்போது தோத்தவனை பார்த்து நீ அனுதாபம் கூட தெரிவிக்க வேணாம், அவனை சீண்டி பார்க்காம இருக்கணும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் யார் மேலேயாவது குறை சொல்கிறது, அடுத்தவங்களை சீன்றதே வேலையாக இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த ஆட்டம் ஆணவத்தினுடைய உச்சம் நிற்காதுங்க. அதிகாரத்தை செலவு செய்யாமல் இருக்கிற வரை அதிகாரம் உங்களோட நிலைக்கும். விஜயோட படம் அவ்வளோதான், இனிமேல் படம் விஜய் கிட்ட எதிர்பார்க்க முடியாது, அவ்வளோதான் இல்லையா? இதான் லாஸ்ட். அது நான் சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா அவருடைய ஆட்சி அதிகாரம் முடிஞ்சு போச்சுன்னா அவருக்கு தெரிஞ்ச தொழில் என்ன? அரசியல் அவருக்கு தெரியாது. தெரியாத தொழில் அரசியல். அவர் தெரிஞ்ச தொழில் சினிமா.